Daily. Taste the Daily. ஏய், நான் தான் வேணும்னு சொன்னல, கேட்டியா? உங்க அப்பாவுக்கு விஷத்தை கொடுக்க போய் இப்போ இலக்கிய கிட்ட அறை வாங்கிட்டு வந்து நிக்கிறேன். இனி உங்க அப்பாவுக்கு ஜலதோஷம் வந்தா கூட போலீஸ் வந்து நம்மளதான் உதைக்கும். இனிமேலாவது புத்தியோட நடந்துக்கோ. இங்க பாருமா, நீ எனக்கு புத்தி சொல்லாத, எல்லாம் எனக்கு தெரியும். சரி, நீ வீட்டுக்கு போ, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். எங்கடி போற? முதல்ல என்ன இலக்கிய வாழா வெட்டி ஆக்குனா, இப்போ போலீஸோட கிரிமினல் ரெக்கார்ட்ல என் பேரை வைக்க பாக்குறா. இப்படியே போனா அவ என்ன அழிச்சிருவா. அதுக்கு இழந்த வாழ்க்கையை நான் திரும்ப அடைஞ்சாகணும். அதுக்கு நான் ஒரு வேலை பண்ண போறேன். நீ கிளம்பு. என்னடி பண்ண போற? வந்து சொல்றேன், நீ போ. இவ வேற எங்க போறான்னு தெரியலையே. இப்பதான் போலீஸ் மிரட்டி அனுப்புனாங்க. இவ ஏதாவது ஏடாகுடமா பண்ணி ஜெயில போட வச்சிருவா போல இருக்கே. அடங்கவே மாட்டேங்கிறாளே. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ஏ இலக்கியா, ஒரு சின்ன வேலைன்னு தானே அவனை வர சொன்னேன், அது கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அத்தை, கார்த்திக் அந்த அளவுக்கு பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது தானே அத்தை? அது நல்லதுதான். இப்பதான் அவன் பழைய மாதிரி உற்சாகமா இருக்கான். நான் தான் அவனை டிஸ்டர்ப் பண்றேனோ? சரி சரி, வாங்க போய் சாமி கும்பிடுவோம். அத்தை, அங்க பாருங்க. அடப்பாவே, நான் கூப்பிட்டா ஆபீஸ்ல ஏதோ அர்ஜென்ட் வேலை இருக்கு, நகரவே முடியாது அப்படி இப்படின்னு சொன்னா, இங்க வந்து என்ன பண்றான்? போய் கேக்கலாம். ஐயோ இருங்க அத்தை, இருங்க. அங்க பிரியா இருக்கா பாருங்க. ஹாய் கார்த்திக். ஹாய் பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாம பார்த்து ஒரு பெரிய கேப் ஆன மாதிரி இருக்குல்ல? ஆமா கார்த்திக். நீங்க மட்டுமா வந்தீங்க? உங்க அண்ணா அண்ணிலாம் வரல? அதுவா, அது அம்மாவுக்கு வயிறு சரியில்லை. ஏன் அத்தை, உங்களுக்கு வயிறு சரியில்லையா? சொல்லவே இல்ல. சும்மா இரு, கடும் பேத்தாத. அதனாலதான் அம்மாவால வர வயிறு சரியில்லையா? என்கிட்ட வீட்ல போய் சொன்ன மாதிரி இங்க வந்து பிரியா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான் இவன. அத்தை இருங்க இருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். போய் தான் சொல்லுவான். வாங்க அப்படியே போயிட்டு பேசுவோம். ஒரு நிமிஷம், நான் அர்ச்சனை தட்டு வாங்க மறந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க, வாங்க. அதுக்கு எதுக்கு நீங்க போய்கிட்டு? ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாம் ரெடியா வாங்கி வச்சிருக்கேன். அர்ச்சனைக்கு பூ, பழம், தேங்காய் எல்லாம் இருக்கு. பாருங்களேன். எனக்காக நீங்க ஏன் அர்ச்சனை தட்டு வாங்கிருக்கீங்க? ஆமா, நான் கோவிலுக்கு வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் முன்னாடியே தெரியுங்க. வாங்க, டைம் ஆச்சு, வாங்க. வாங்க. யாரு பேருக்கு அர்ச்சனை? பிரியா. ஏங்க, ஏன் பேருக்கு எதுக்கு அர்ச்சனை பண்றீங்க? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். கார்த்திக், என்னோட ராசி நட்சத்திரம் எப்படி தெரியும்? ஆமா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? நீங்க ஒரு நிமிஷம் இருங்களேன். அந்த பைய கொடுங்க. இந்தாங்க ஐயா, நீங்க அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் முத்தமிழ் வடிவே முதல்வா போற்றுவோம், அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றுவோம், அமரரை காத்த அன்பா போற்றுவோம். எனக்கு எதுக்கு அர்ச்சனை பண்றீங்க? ஏன்னா இன்னைக்குதான் ஒரு தேவதை இந்த உலகத்துல பிறந்த நாள். தேவதையா? ஐயோ, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். Many more happy returns of the day. Thank you கார்த்திக். என் புள்ள பிரியா கைய பிடிச்சிட்டா. ஐயோ அத்தை, கட்டி காமிச்சு கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் அமைதியா பாருங்க. எனக்கு பிறந்த நாள் செலிப்ரேட் பண்றதுலாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதான் என் பர்த்டே எனக்கே ஞாபகம் இல்ல. ஆனா என் பர்த்டே ராசி நட்சத்திரம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.